ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு சின்ன கதை பார்க்கலாம். கிராமத்தில் சந்தையில் ஒருத்தர் வந்து நல்லா அழகான சேவல் ஒன்று விலைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டு பக்கத்தில் எல்லாம் காமிச்சிருக்காரு. அவங்களாம் ஒன்றும் பெரிய வித்தியாசமாக தெரியலையே அப்படின்னோடனே இவருக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம் வந்து, இதை என்ன பண்ணலாம், இதை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். எடுத்த உடனே அவருக்கு அந்த சேவலை பார்த்தாலே பிடிக்கல. அது எப்பயும் போல் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அது சேவல் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அடுத்த நாள் காலையில் எழுந்தோடனே வெள்ளனா கூவியிருக்கு. கூவினோடனே இவரை அந்த சேவல்கிட்ட போய், இனிமேல் நீ வந்து காலையில் எழுந்தோடனே கூவக்கூடாது, ஐயோ அதுக்கு தானே நான் வந்து படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அது சொல்கிறப்போ, நீ இனிமேல் கூவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் அது கூவலை, ஆனால் ரெக்கையை தூக்கி கீழே இறக்கணுன்னே அதை பார்த்துட்டு, இனிமேல் இது கூட நீ பண்ணக்கூடாது அப்படின்ட்டுருக்காரு. சரி, ஓகே, இப்படி பண்ணினா நம்மளை கொன்றுவார் நம்ம முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதுவும் பண்ணலை. ஆனால் கழுத்தை மட்டும் கொஞ்சம் நீட்டி விட்டுருக்கு. அதை பார்த்துட்டு, ஏன்னா அவர் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார், அதனால் அது வந்து சொல்லியிருக்காரு, நீ இந்த கழுத்தை கூட நீட்டி விடக்கூடாது. அடுத்த நாள் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருச்சு. உட்காந்தோடனே அவர் வந்து, இன்றைக்கி வந்து நீ முட்டை போட்டு கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் உன்னை உசுரோட வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டோன்னே, உன்னை நான் கொல்ல போகிறேன்னா, இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் என்ன பண்ணினாலும் உங்களுக்கு அது பிடிக்க போகிறதில்ல, என்னை கொலை பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ, நான் வந்து எப்பயும் போல் சேவல் என்ன பண்ணுமோ அந்த வேலையை பண்ணிகிட்டே நான் செத்து போயிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் என்னோடய இயல்பை மாற்றிக்கிட்டு நான் இப்போ கடைசியில் வந்து சேவலாக இல்லையான்ற அடையாளமே இல்லாமல் உட்காந்துருக்கேன், அதை நினச்சி தான் அழுதேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ இதே தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய இடத்துல நடக்குது. நம்மளோட இயல்பை விட்டுட்டு யாராவது ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கமெண்ட்டுக்காக நம்மளை சரி பண்ணிக்கிறோம், இன்னொருத்தர் சொல்கிற கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு தடவை சரி பண்ணுறோம். ஆக மொத்தம் நம்ம ஒரிஜினலாக என்னவா இருந்தோன்ற ரியாலிட்டி நம்மளுக்கே மறந்துடுது. எல்லாருக்காகவும் மாறி 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 நம்ம சுயத்தை இழந்துட்டு காணாமல் போயிடுறோம். ஸோ இந்த நிலைமை நம்மளுக்கு இனிமேல் வர வேண்டாம். வர மாதிரி இருந்ததுன்னா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளை பார்த்து கமெண்ட் சொல்கிறவங்க எல்லாரும் குத்தம் குறை சொல்கிறவங்க குத்தம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க சொல்கிறதே. அவங்களுக்காக மாறிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது, நம்மளோட தனித்தன்மையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள்.